வணக்கம், என் பேர் அகிலா, மனநல ஆலோசகர். வணக்கம் சார். நம்ம முன்னாடி வீடியோவில் வந்துட்டு ஆரம்ப கல்வியை வந்து தமிழ் வழி கல்வி மூலமாக படிக்கிறதுனால எந்த அளவுக்கு ஒரு குழந்தையோட சிந்தனை திறனும் அறிவு திறனும் வளர்ச்சி அடையுன்றதை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் ஹையர் எஜுகேஷன் பற்றி நம்ம கட்டாயமாக பார்க்கலாம். சார், இப்போ வந்துட்டு இது வரைக்கும் தமிழ் மீடியம் படிச்சுட்டு வந்த குழந்தைங்க திடீர்னு வந்து காலேஜுக்கு போனால் எல்லாமே புதுசாக இருக்குது. ஏன்னா எல்லா பாடங்களுமே வந்துட்டு ஆங்கில மொழியில் இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது கட்டாயமாக அந்த குழந்தைங்களுக்கு வந்து படிக்கிறது புரிஞ்சுக்கிறது எல்லாமே சிரமமாக இருக்கும். ஏன்னா எல்லா குழந்தைங்களுக்கும் தமிழ் படிச்சுட்டு இப்போ புதுசாக ஆங்கிலம்னு ஒன்று வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணும் பொழுது அந்த ஆட்டோமேட்டிக்காக எல்லா குழந்தைங்களுக்குமே உளவியல் ரீதியாக புதுசாக இருக்கே, நம்மளால் இது பண்ண முடியுமான்ற சுய சந்தேகங்கள் வரும். ஸோ இந்த சூழ்நிலையை வந்து நம்ம எப்படி சமாளிக்கிறது, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதற்கான தீர்வு வந்து கவர்மெண்ட் கையில் தான் இருக்குது. கவர்மெண்ட்டை பார்த்து நினைக்கணும், எப்படி அந்த டிரான்சிஷனை கொண்டு வருது. 65 வருடங்களுக்கு முன்னால் நம்ம ஆங்கிலேயர்களால் அடிமைப்படுத்தப்பட்ட நாடு. நம்ம நாட்டில் மட்டும் இதே பிரச்சனை கிடையாது. கலோனியலிசம்னால் பாதிக்கப்பட்ட நாடுகள் பங்களாதேஷ், பாகிஸ்தான், அதுக்கப்புறம் ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ், கனடா போன்ற நாடுகள் எல்லாமே வந்து ஆங்கிலேயர்களால் ஆட்சி செய்யப்பட்டதுனால ஆங்கில மொழி தான் வந்து ஆட்சி மொழியாகவே இருந்துட்டு வந்துட்டுருக்கு. அப்படிப்பட்ட நாட்கள், அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அது எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனும் எஸ்பெஷலி நம்ம வந்து உயர்கல்வி அப்புறம் கல்லூரி கல்விகளை எல்லாமே வந்து ஆங்கில வழி முறைகளை தான் இன்னமுமே பின்பற்றிட்டு வந்துட்டுருக்கோம். அதோட டிரான்சிஷன் ஒன்று இருக்கு இல்லையா, அது இங்கே ஆங்கிலத்தில் வந்து மொழிபெயர்த்து அந்தந்த வட்டார மொழிகள்லேருந்து மாற்றி அமைத்து கொண்டு வரணுன்ற அந்த டிரான்சிஷன் இருக்கு இல்லையா, அதுக்கான முன்னெடுப்பு நம்ம எதுவுமே செய்யலாமல் விட்டுட்டோம். அது வந்து இன்டலெக்சுவல் லேசினஸ் அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். இப்போ ஒரு விஷயத்த எந்த துறையாக இருந்தாலும் சரி, அவங்களோட லாங்குவேஜில் ஈஸியாக கற்றுக்க முடியும்னு நினைக்கிறீங்களா, இல்லை வேற்று மொழியில் ஈஸியாக கற்றுக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? அது வந்து நம்மளோட அடிமை மனப்பான்மையில் இருந்துட்டு வந்ததுனால ஆங்கிலத்தில் பேசினாலோ அது மூலியமாக சிந்தித்தாலோ வந்து ஒரு பாஷாக இருக்குன்னு நினைக்கிறோம். அது வந்து மேம்படுத்தப்பட்டதாக நினைக்கிறோம். அது அப்படி கிடையாது. எந்த ஒரு சிந்தனை வந்து ஆழமாகவும் தீர்க்கமாகவும் ஒரு முடிவை நோக்கியும் இருக்கோ அதுதான் வந்து சிறந்த ஒரு வழிமுறையாக இருக்க முடியும். அப்படி ஒரு தீர்வு காணக்கூடிய ஒரு வழியில் நம்ம சிந்தனையை வளர்க்கக்கூடியதற்கு வந்து நம்மளோட தாய்மொழி வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் சொன்னீங்க இல்லையா, ஹையர் எஜுகேஷன் ஏன் வந்து ஆங்கிலத்தில் இருக்குது, ஆங்கிலம் தெரியாதனால நம்ம அதோட வாய்ப்பை குறைஞ்சி போயிடுதே அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா, அது ஒரு சரியான கேள்வி தான் நீங்கள் கேட்டிருக்கீங்க. இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி ஹையர் எஜுகேஷனுமே என்னை பொறுத்த வரைக்கும் மட்டும் இல்லை, உலக நிபுணர்களும் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து அவங்கவுங்க தாய்மொழியில் இருந்தால் தான் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அது அந்த அந்த வளர்ப்பதுக்காக நம்ம பல புத்தகங்களை வந்து ரெஃபரன்சஸ் பண்ணிக்கலாம், பல மொழிகள்லேருந்து ரெஃபரன்சஸ் எடுத்துக்கலாம், 2 மொழிகளையும் கற்றுக்கலாம். ஏன்னா இதை வந்து எப்படி வேறு நாடுகளுக்கு சென்றாலோ இல்லை வெளிநாடு, இப்போ வந்து குளோபலைசேஷன் அப்படின்னும் போது வெளிநாடுகள்லேருந்தும் நம்ம நாட்டில் இருக்க மக்களோட கலந்துரையாடல் செய்கிறோம். அதே மாதிரி நம்மளும் வெளிநாடுகளுக்கு போய் பணி செய்யக்கூடிய சூழல் இருக்கிறதுனால அது 2 புத்தகங்களுமே வாசிச்சுட்டே வரணும். ஒன்று வந்து அறிவை ஆழமாக புரிஞ்சு தெரிஞ்சு வளர்த்துக்கிறதுக்கும், இன்னொன்று கம்யூனிகேஷன்ஸ்க்காகவும் வளர்த்துக்கணும். நம்ம என்ன நினைக்கிறோம், அறிவை ஆழமாக சிந்திக்கிறதுக்கு வளர்க்குறதுக்கு ஆங்கில மொழியை பயன்படுத்துறதுனால நம்ம ஆழமாக நம்மளோட அறிவு விரிவடைய மாட்டேங்கிறது தான் வந்து ஒரு நிதர்சனமான உண்மை. வந்து இப்போ ஆராய்ச்சிகள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய சிந்தனை தேவைப்படுது. வந்து இப்போ உயர்கல்வி நம்ம போய் படிக்கிறது வந்து வெறுமனே தெரிஞ்சுக்கிறதுக்காக நினைக்கிறோம், அது கிடையாது. அதிலிருந்து ஒரு தீர்வை நோக்கி நம்ம போகணும். ஆரம்ப கல்விக்கும் பள்ளி கல்விக்கும் தான் வந்து தாய்மொழி வழியில் கல்வி கற்றால் நல்லது, சிந்தனை வளர்க்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க இல்லையா. அது மட்டும் இல்லாமல் வந்து பல ஆராய்ச்சிகளுக்கும் உயர்கல்விக்கும் வந்து சிந்தனையை வந்து அடிப்படையில் தான் நம்மளோட கல்வி முறையே இருக்குங்க. அதாவது ஒரு யூனிவர்சிட்டி போய் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட துறையில் நம்ம வந்து சிந்தனையை செலுத்தி புதிய கண்டுபிடிப்புகள் கொண்டு வரதுக்கே வந்து நம்மளோட சுயமாக சிந்திக்கக்கூடிய வழிமுறையான தாய்மொழியில் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அது நடக்கும். உதாரணத்துக்கு வந்து ஒரு ஒரு உயர்கல்வியில் வந்து ஒரு 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 டாப்பிக்கை எடுத்துகிட்டு நம்ம ஆராய்ச்சி பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு முதல்ல அதில் கேள்வி கேட்கணும், நமக்கு கேள்விகள் தோண்டணும், சிந்தனைகள் தோண்டணும். அதற்கான பதில்களை தான் ஆராய்ச்சியின் தரவுகளில் தேடி பிடிச்சி அதுக்கான
சொல்யூஷன்ஸ் கண்டுபிடிக்க முடியும், இல்லைன்னா புதிய சிந்தனை மூலிமா புதிய கண்டுபிடிப்புகளை கொண்டு வர முடியும். அதற்கு அடிப்படையே வந்து சிந்தனை தான். அந்த சிந்தனையை வெளிக்கொண்டு வர்றதற்கு வந்து தாய்மொழி தான் நல்லா பயன்படும். ஆனால் நம்ம என்ன பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா வந்து உயர்கல்விக்கான தரவுகளே நம்மளோட தாய்மொழி வழியில் இல்லாததுனால நம்ம இன்னும் ஆங்கிலத்தை மட்டுமே டிபெண்ட் பண்ணிட்டு ஆங்கிலத்துக்கும் ஆராய்ச்சிக்கும் நிறைய ஒத்துப்போகுது, ஆங்கிலம் இருந்தால் தான் ஆராய்ச்சியை பண்ண முடியுன்ற நிலைமையில் நம்ம இருக்கோம். இப்போ இஸ்ரேலில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த நாட்டில் வந்து யூதர்கள் வந்து ஒரு நாடை அமைக்கிறதுக்கு முன்னாடி பல இடங்கள்ல இருந்தாங்க. பல இடங்கள்ல இருந்ததுனால அவங்களோட மொழி வளம்ன்றது மேம்படுத்தி கொண்டு வர முடியாமல் ஹீப்ரு மொழி வந்து ஏன்ஷியன்ட் மொழியாக இருந்தாலும் பழங்காலத்து மொழியாக இருந்தாலும் அது அழியும் தருவாயில் போய் நின்றுச்சு. அப்போ அவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து வந்து ஒரு யூதர்களுக்கான நாடு இஸ்ரேல் நாட்டை கொண்டு வந்து உருவாக்கி வச்சுருக்கும் போது முதல்ல அவங்க பார்த்துக்கிட்ட ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்களோட ஹீப்ரு மொழி, அந்த ஹீப்ரு மொழியை மீட்டெடுத்து அதோட ரிட்டன் லாங்குவேஜ் கொண்டு வந்தாங்க. நிறைய நூல்களை படைத்தார்கள். அதுக்கப்புறம் அவங்கள ஆராய்ச்சிகள் கல்விக்கு கூட அவங்களோட நூல்களையே பயன்படுத்தி அவங்களோட மொழியை பயன்படுத்தி பல அரிய கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அவங்கள்ட்டேருந்து நம்ம பல டெக்னாலஜிஸை நம்ம வாங்குகிறோம். டிஃபென்ஸ் டெக்னாலஜியாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து அக்ரிகல்ச்சரில் டெக்னாலஜியாக இருந்தாலும் சரி, மாலிகுலர் பயாலஜி இருந்தாலும் எல்லாமே வந்து பல டெக்னாலஜிஸ் வந்து இஸ்ரேலில் சார்ந்து இருக்கிற நிலைமை நம்மள்கிட்ட இருக்குது. அதுக்கு என்ன ஒரு முக்கியமான பங்கு அவங்களுக்கு வகித்திருக்குன்னா இயற்கையிலே அவங்க ஆர்வமாக படிப்பாங்க, அவங்களுக்கு அறிவு இருக்குன்றது நிதர்சனமான உண்மை. அதற்கு மேலே அவங்க நாடு உருவாக்குனதுக்கப்புறம் அவங்களோட தாய்மொழி வழியிலேயே அவங்களோட வளர்ச்சியும் கொண்டு வந்தாங்க இல்லையா, அது அவங்களோட ஐடென்டிட்டிக்கும் பயன்படுத்து, கலாச்சாரத்தை மேம்படுத்துறதுக்கும் பயன்படுது. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட பல கண்டுபிடிப்புகளுக்கும் பயன்படுது. அது மாதிரி தான் ஒவ்வொரு ஸ்டேட்டும் நம்ம இந்தியாவில் ஒவ்வொரு மொழி பேசக்கூடிய மாநிலமும் ஒவ்வொரு இஸ்ரேலாவோ ஒரு தனித்துவமான ஒரு நாடு, பிரான்ஸ், ஜெர்மனி, ஜப்பான், சைனா போன்ற ஒரு நாடு மாதிரியான ஒரு ஆற்றல் மிக்க வளமிக்க ஒரு செல்வங்களாக உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கான வழிமுறைகளை நம்ம தாய்மொழி வழி மூலமாக தான் கொண்டு வந்து ஆராய்ச்சி கல்வி வரைக்கும் அது கொண்டு போகணுன்றது தான் ஒரு எதிர்பார்ப்பு.